கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்கள் 12வது அதிகாரம் 8வது வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி. இந்த இடத்துல ராஜாவாகிய ரெகோபயாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ரெகோபயாம் சாலமோனுடைய மகன். சாலமோனுக்கு ஆலோசனை சொன்ன முதியோர்களை தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு கூட இவன் ஆலோசனை பண்ணுகிறான். அதன் நிமித்தமாக இவனுடைய வாழ்வில் அநேக விதமான வீழ்ச்சிகளை ரெகோபயாம் சந்திக்கிறான். எனக்கு அருமையானவர்கள், இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? முதியோர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனையை நாம் தள்ளிவிடக்கூடாது. வேதம் நமக்கு மிகவும் அழகாக போதிக்கிறது. உன் தகப்பன் வார்த்தையை நீ கேள். நம்முடைய தகப்பனுக்கு ஆலோசனை சொன்னவர்களை குறித்து நாம் மிகவும் மிகவும் அவர்களோடு கூட அந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனைகளை ரெகோபயாம் தள்ளிவிடுகிறான். அப்பொழுது அவனுடைய வாழ்வில் மிகவும் கடினமான நாட்களை அவன் சந்திக்கிறான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாய் இருக்கும், அவ்வளவு கடுமையாக நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த ஆலோசனை அவர்கள் தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனை அவன் கேட்கிறான். நாட்களிலும் நாம் யாரிடத்தில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம்? நமக்கு ஆலோசனை கொடுக்கிற முதியோர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிற பெரியவர்களை நம்முடைய வாழ்வில் நாம் ஒரு அங்கமாக வைத்திருக்கிறோமா? நமக்கு ஆலோசனை கொடுக்கிற நம்முடைய வேதத்தை நம்முடைய ஒரு வாழ்வினுடைய முக்கிய ஸ்தலத்தில் வைத்திருக்கிறோமா? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம் இன்றைய நாளில் நம்முடைய வாழ்க்கை எதனோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை ஆலோசித்து கொண்டிருக்கிறோம் அல்லது எந்த ஆலோசனைகளை நிலைத்திருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆலோசனைகள் மிகவும் அவசியம். நமக்கு சொல்லப்படுகிற காரியங்களை குறித்து நாம் கவனமாக கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆகவே இந்த நாளிலும் நமக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை நாம் கேட்டு அதன்படியாக நடப்பதற்கு நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. அன்று முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்ட ரெகோபயாமை போல நாங்களும் எங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகளை தள்ளிவிடாதபடிக்கு கர்த்தரிடத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கிருபையினால் மூடி மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடும், மேன்மையை கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.